ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். குயிக்கான சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்த்துடலாமா? வேணுங்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ 1/2 kg நான் சிக்கன் எடுத்துட்டேன். அதில் கர்ட், சால்ட், டர்மரிக் போட்டு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் வச்சுட்டேன். அப்புறம் ஆயில் கீ சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் 3 ஆனியன், 2 டொமேட்டோஸ், ஒரு 2 சில்லி, கொத்தமல்லி, புதினா ஒவ்வொரு கை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனிஷ் அந்த கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லியை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து 2 இதுக்கு நிறையா இடத்துக்கு சொன்னால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேலன்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டேன். ஏன்னா சிக்கன் பிரியாணினால் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால சரி நல்லா போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் வைக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் என்ன பண்ணேன், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்க சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். கலர் இல்லாதனால காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச இது பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன். பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரியும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு 2.5 டம்ளர் எடுத்துக்கேன். 2.5 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சேன். நான் ஜியோ மார்ட்டில் வாங்கிட்டேன். பாஸ்மதி கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வந்துடுச்சு. வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. பாஸ்மதி மட்டும் ஜியோ மார்ட்லலாம் வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் நீளமாக வரல எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டேன். 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லி, புதினா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். அதாவது அந்த ஒரு விசில் எனக்கு உடஞ்சி வேற ஆயிடுச்சு அரிசி. அதனால நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஓகே இந்த ஸ்டேஜில் விசில் வச்சா போதுன்ற அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக என் தண்ணியெலாம் பிரிஞ்சு நான் ஒரு விசில் வச்சுட்டேன். ஒரு விசில் தான் வச்சேன். ரைஸ் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் என் பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர் மஷாலான்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.